இன்னைக்குரிய டிவோஷன் ரட்சிக்கப்பட்டவனின் அடையாளம். ரோமர் 10:9. ரட்சிப்பு இல்லாமல் கூட நம்ம எதெல்லாம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வேத கல்லூரியில வேதம் கற்கலாம். 2வது, ஜெபிக்கலாம். 3வது, சபைக்கு செல்லலாம். 4வது, ஏன் பிரசங்கம் கூட செய்யலாம். 5வது, ஐஸ்வர்யவானாகலாம். 6வது, பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணலாம். 7, தீர்க்காயுசு உள்ளவர்களா வாழலாம். 8, காணிக்கை உதவி போன்றவற்றை மற்றவர்களுக்கு வாரி வழங்கி நம்ம தரலாம். 9, வியாதி இல்லாம கூட வாழலாம். 10, பேர் புகழ் பதவி பட்டம் பெறலாம். ரட்சிக்கப்படாதவர்களிடத்துல இது எல்லாமே இருக்கும். இதை வச்சு நம்ம யாரையும் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்ட என்னென்ன இருக்கும்னு பார்க்கலாம். பணம் கூட அவங்கள்ட்ட இல்லாம இருக்கலாம். 2வது, சொந்த வீடு கூட இல்லாம இருக்கலாம். 3வது, பிள்ளை பெறாமல் கூட இருக்கலாம். 4வது, தீர்க்காயுசு இல்லாமல் இருக்கலாம். 5, பெரிய பதவியோ படிப்போ பட்டமோ இல்ல பெரிய புகழ் கூட இல்லாம இருக்கலாம். அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவனிடத்துல என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நித்திய ஜீவன் அவனுக்கு இருக்கும். 2வது, அதை தந்த அவனோடே இருப்பாரு. 3, பரிசுத்தம் இருக்கும். 4வது, தேவ பக்தி இருக்கும். 5வது, போதும் என்கிற ஒரு கண்டென்டட் லைஃப் இருக்கும். 6வது, பாவத்தை மேற்கொள்ற ஸ்ட்ரென்த் அவனுக்கு இருக்கும். 7வது, அவன்கிட்ட ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும். 8வது, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இருக்கும். 9வது, எப்போதும் சந்தோஷம் இருக்கும். 10வது, கிறிஸ்துவின் சமாதானம் இருக்கும். 11, பலவீனத்தில் பலம் விளங்கும் தேவ கிருபை இருக்கும். 12வது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கும். 13, பாவம் செய்த உடனே துடிக்கும் மனசாட்சி இருக்கும். 14, மன்னிப்பு கேட்கும் தாழ்மை இருக்கும். இந்த 14 பாயிண்ட்ஸும் ஒரு ரட்சிக்கப்பட்டவன்ட்ட கண்டிப்பா இருக்கும். இது போல இன்னும் பல இது இருக்கலாம். அதனால ரட்சிக்கப்பட்டவனிடத்துல இருக்கும் இந்த கேரக்டர்ஸ் மற்றவங்களிடத்துல இல்ல அப்படிங்கிறது நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோமான்னு இதை வச்சு யோசித்து பாருங்க. தேவனே, என் பணியை செவ்வனே செய்து முடிக்க கிருபை தாரும். ஆமேன்.